உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அந்த தலைவரை பார்த்து கேட்கிறார், எங்க உங்க அப்பாவை காணோம்? வருவார், சீக்கிரமா வந்துடுவார் உள்ள. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் சட்டமன்றத்திற்குள் வரப்போகிறார் என சட்டமன்ற உறுப்பினர் கே.என். நேரு பேசியிருப்பது திமுக நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் வேளையில் இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வென்று பிற கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கிய நிலையில் முதல்வர் உரையுடன் முடிந்திருக்கிறது. சட்டப்பேரவையின் இறுதி நாளில் முதல்வர் விஜய் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தும் பேசினார். அப்போது எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியான திமுக வெளிநடப்பு செய்தது. தொடர்ந்து பேசிய முதல்வர் குட்டிக்கதை கூறுவதாக கூறி அப்பாவை தேடுகிறேன், அப்பாவை காணோம் என திமுகவை விமர்சிக்கும் வகையில் பேசினார். இதற்கு சமூக வலைதள பக்கம் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எதிர்வினையாற்றியும் இருந்தார். முதல்வரின் இந்த பேச்சு திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் முன்னாள் அமைச்சரும் திமுகவின் முக்கிய நிர்வாகியுமான நேரு முக்கிய அப்டேட் ஒன்றை அளித்துள்ளார். அப்பாவை காணோம் என்று பேசுகிறார்கள், வருவார், விரைவில் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அதை மட்டும்தான் இப்பொழுது என்னால் சொல்ல முடியும். நேற்று வரை அமைதியாக இருந்த கட்சிக்காரர்கள் இந்த பேச்சை கேட்டதும் அனைவரும் தயாராகிவிட்டனர் என பேசியிருக்கிறார். கே.என். நேரு பேசியிருப்பது திமுக நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் வேளையில் இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறதா, எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அந்த தலைவரை பார்த்து கேட்கிறார், எங்க உங்க அப்பாவை காணோம்? வருவார், சீக்கிரமா வந்துடுவார் உள்ள. அதுதான் எவ்வளவு குறைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. நேற்று வரைக்கும் கம்முனா கட்சிக்காரமா நேற்று இப்படி பேசினாமா, அதுல இருந்து கிளம்பி உட்கார்ந்தாங்க. எல்லாரும் தமிழ்நாடு போதும் கட்சிக்காரங்க விட்டுட்டு தேடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க.